தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பேச்சு பயங்கர புயல கிளப்பியிருக்கு. ஆமா, ஒரு சூப்பர் ஸ்டார், இப்போ ஒரு அரசியல் தலைவர், நடிகர் விஜய் தன்னோட வார்த்தைகளால எப்படி ஒரு புது அரசியல் சாசனத்தையே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பாப்போம். நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் உண்டு. ஆனா இந்த தடவை நடிகர் விஜயோட என்ட்ரி இருக்கே, அது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இது சும்மா இன்னொரு ஆக்டர் பாலிடிக்ஸ்க்கு வர்ற மாதிரி இல்ல, இது ஒரு புது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனோட ஸ்டார்டிங். அவரோட பேச்சோட ஆரம்பமே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க நண்பன், உங்களுக்காக விஜய் வந்திருக்கேன் பாருங்க. இது ஒரு பொலிட்டிஷியனோட ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இல்ல. இது நம்ம வீட்ல ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட உரிமையா பேசுற மாதிரி இருக்கு. நான் உங்கள ஒருத்தன் அப்படின்னு சொல்றது மூலியமா அந்த பவர்ல இருக்கிறவங்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற சுவரையே உடைக்க ட்ரை பண்றாரு. சரி, எல்லா ஹீரோக்கும் ஒரு வில்லன் வேணுமே. விஜயோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட்ல யார் அந்த வில்லன்? அவரோட முதல் டார்கெட் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயோட முதல், அதே சமயம் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு இதுதான். அதாவது, வெளியில பார்க்கறதுக்கு எதிரிங்க மாதிரி தெரியற திமுகவும் பாஜகவும் உண்மையில ஸ்கிரீனுக்கு பின்னால பார்ட்னர்ஸா இருக்காங்கன்னு சொல்றாரு. அவங்களோட ஒரே ஒரு சீக்ரெட் அஜெண்டா தன்னை எப்படியாவது அரசியல இருந்து வெளியேற்றணுங்கிறது தான். இதுதான் அவரோட வாதம். இது சும்மா ஒரு குற்றச்சாட்டு பட்டியல் மட்டும் இல்லைங்க. இது கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் பிரகடனம். மணல் மாஃபியா, சட்டவிரோத கல்குவாரி, குடும்ப ஊழல்னு ஒவ்வொரு விஷயமா அவர் அடுக்கும்போது அவர் சொல்ல வர்றது உன்னே ஒண்ணுதான்: இந்த சிஸ்டம் வேரோடு அழுகி போயிருக்கு. அடுத்து அவர் கேட்கிற கேள்விகள் இருக்கே, அதெல்லாம் வெறும் கேள்விங்க இல்ல. அதெல்லாம் ஆளுங்கட்சிய மக்கள் முன்னாடி நிக்க வைக்கிற அம்புகள் மாதிரி. பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? இளைஞர்களுக்கு ஏன் வேலை இல்ல? ஊருக்கூறு ஏன் போதைப் பொருள் அதிகமா இருக்கு? இப்படி கேட்கறது மூலமா கவர்மெண்டோட தோல்விய அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. ஓகே, எதிரியை யாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரை தன்னை எப்படி முன்னிறுத்துறாரு? வெறும் பாலிடிக்ஸை தாண்டி மக்களோட தனக்கு என்ன ஒரு உறவு இருக்குன்னு விஜய் விளக்குற இடம்தான் இது. இந்த நம்பர் பாருங்க, 33. என்னது? கடந்த 33 வருஷமா தமிழ்நாடு மக்களோட தனக்கு ஒரு ஆழமான பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இது நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இங்கதான் பாருங்க, அவரு மத்த அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து தன்னை மொத்தமா வேற மாதிரி காட்டுறாரு. இந்த உறவு தேர்தலுக்காக திடீர்னு வந்ததில்ல, இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்றாரு. இத மூலியமா என்ன சொல்ல வராருன்னா, மத்தவங்க எல்லாம் வெளியாளுங்க, நான் மட்டும்தான் உங்க ஆளு, உள்ளாள் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு. மத்த பார்ட்டிஸ்க்கெல்லாம் எலெக்ஷன்னா அது வெறும் கணக்கு வழக்கு. ஆனா விஜய்க்கு அது ஒரு எமோஷன். உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உங்க கண்ணீர் தான் என் கண்ணீர்னு சொல்றது மூலமா அவர் தன்னை ஒரு அரசியல் தலைவரா மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் கார்டியனா, ஒரு பாதுகாவலனா காட்டிக்க நினைக்கிறாரு. சரி, பிரச்சனைய சொல்லிட்டாரு, உறவையும் டிஃபைன் பண்ணிட்டாரு. அடுத்து இதுக்கு என்ன தீர்வு? அவரோட கட்சியான தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்யூஷன் கொடுக்குது? இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நேர்மைக்கு காமராஜர், சமூக நீதிக்கு அண்ணா, மக்களுக்கு எம்ஜிஆர், இப்படி தமிழ்நாடு அரசியலோட ஜாம்பவான்களோட பேரை சொல்லி அவங்க விட்டுட்டு போன இடத்த நிரப்ப வந்தவன் நான் தான்னு சொல்லி தன்னை வரலாற்றோட ஒரு தொடர்ச்சியா காட்டிக்கிறாரு. இங்க பாருங்க, அவரு கேண்டிடேட், அதாவது வேட்பாளர்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கறாரு. உங்க வேட்பாளர் ஒரு பெரிய கோடீஸ்வரர்லாம் இல்ல, உங்க தெருவுல இருக்கிற உங்க குடும்பத்துல ஒருத்தர். அதனால அவருக்கு போடுற ஓட்டு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஓட்டு மாதிரி. இது அரசியலை ரொம்பவே பர்சனலா மாத்துற ஒரு டெக்னிக். இதுதான் விஜயோட பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம். மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றதோட நிக்காம மத்த கட்சிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இத உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? ஃபைனலா அவரை இந்த முழு தேர்தலையுமே வாக்காளர்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சாய்ஸா மாத்துறாரு. இதுதான் அவரோட பேச்சோட கிளைமேக்ஸ். தமிழ்நாட்டுல பலமுனை போட்டி, கூட்டணி கணக்குகள்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா அதையெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற திமுக. இன்னொன்னு, மக்களை நேசிக்கிற தவக. இது நீங்க எந்த பக்கம்னு மக்களை நேரடியாவே கேட்கற மாதிரி இருக்கு. மறுபடியும் பாருங்க, அரசியலை ரொம்ப பர்சனலா மாத்துறாரு. இது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் நடக்கிற போட்டி இல்ல, இது மக்கள் விரோத ஆட்சிக்கும் மக்களை நேசிக்கிற உங்களுக்கும் நடுல நடக்கிற ஒரு தேர்வுன்னு சொல்றாரு. பேச்சோட இறுதியில ஒரு ரொம்ப தெளிவான ஒரு கால் டு ஆக்ஷன். தன்னோட இயக்கத்தை ஒரு சிம்பிளான விசில் சின்னத்தோடையும் ஒரு குறிப்பிட்ட தேதியோடையும் கனெக்ட் பண்ணி இதை ஒரு விசில் புரட்சி தேர்தலா மாத்தணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. கடைசியா இந்த ஒத்த வரியில ஒரு புயலே கிளப்பிட்டு போறாரு. நான் தனியாள் தான், ஆனா 8 கோடி பேரும் மிரள போறாங்க. இது வெறும் ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கான ஒரு வார்னிங்கா? அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும்.